ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ஒரு கிராண்டான ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணிடலாம். இது லோட்டஸ் 2 சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று கொஞ்சம் ஸ்மால் சைஸாகவும் அதுலேருந்து கொஞ்சம் பெருசாகவும் லோட்டஸ் டிசைன் எடுத்துக்கோங்க. அதை ரேண்டமாக ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேப்ஸில் சின்ன சின்னதாக ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இதில் போட்டிருக்க மாதிரியே. இப்போ பாருங்கள், அதோட அவுட்லைன் நம்ம சர்தோசியால் ஃபில் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் சர்தோசி. இந்த சர்தோசி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட ஹோல்ஸும் பெருசாக இருக்கும், ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த வளைவான பகுதியில் வரப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு கவர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அண்ட் கார்னர் சைடெலாம் வரப்போ ஷார்ப்பான எட்ஜ் வரப்போலாம் ரொம்ப கவனமாக நீங்கள் நீடில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு அயன் நீடில்ஸ் உண்டு. அயன் நீடிலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் வரைக்குமே லென்த்தில் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ப்ராக்டிஸ் இருக்கவங்க அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எட்ஜ் பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் கரெக்டாக எட்ஜ் பாயிண்டில் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் உள்ள பெட்டல்ஸ் ஃபில் பண்ணுறப்போ எப்படி ஷார்ப் பாயிண்ட்டில் கரெக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் உள்ள பெட்டல்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ கார்னர் பாயிண்டில் நம்ம திருப்ப போகிறோம் இல்லையா, அந்த எட்ஜ் பாயிண்டில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் அந்த கார்னர் சைடில் நீங்கள் போட்டு நீங்கள் அதை திருப்பும்போது உங்களுக்கு அந்த எட்ஜ் பாயிண்ட் ரொம்பவே கிளியராக கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே ரொம்ப கிளியராக தெரியும். அதை நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு டைம் அந்த எட்ஜில் நம்ம எப்படி சர்தூசி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ரெக்கார்ட் ஆகாமல். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த எட்ஜ் பாயிண்டில் நான் நார்மலாக ஸ்டிச்சஸ் போட்டு திருப்புறேன். அப்போ நமக்கு பாருங்கள் அந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி கர்வாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரைட் சைடில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்காக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த சர்தூசியை லைட்டாக நீடிலால் பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு எடுக்கணும். ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது, டேமேஜ் ஆயிரும். லைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு லைட்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் அந்த எட்ஜ் ரொம்ப நீட்டாக கிடைக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நம்ம என்ன ஷேப்பில் டிசைன் மேக் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன்லேயே நம்ம ஸ்டிச்சஸை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நீட் லுக் கிடைக்கும். பிகாஸ் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, இதே மாதிரி நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட்டு அதோட ஸ்டெம் லைன்லையுமே நம்ம வந்து சர்தோசி கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வந்து கர்வ் ஷேப்பில் ஒரு கொடி மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுட்டு கட் பீட் வச்சு அதே ஷேப்பில் இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் கட் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் கோல்டன் கலர் கட் பீட் தான் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 23 சைஸ் துலிப் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அயன் நீடில்ஸும் உண்டு. ஸோ அது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஓகே, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு லீஃப் டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லீஃப் டிசைனுமே நம்ம கட் பீட் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து பீட் லோடிங்கால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, கிராஸ் லோடிங்கில். அதே மாதிரி இன்னொரு சைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சென்டரில் உள்ள கேப்பில் வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே நீங்கள் அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் கிடையாது. எனக்கு துலிப் பிராண்டில் தான் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அதனால் நான் இதில் வந்து ஒவ்வொரு டைமும் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகுறப்பவே அந்த அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து லீஃபோட சென்டரில் பாருங்கள் லோட் போட்டு பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயுமே சீக்வன்ஸும் கட் பீடும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளவர் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். 2 கட் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் இதை எடுத்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஃப்ளவரில் இருக்க கேப் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் உள்ள பார்ட்டுக்கு பர்பிள் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. 8 ஸ்ட்ரண்ட்ஸ் வச்சு டபுளாக அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே பண்ணுங்கள். நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் சர்தூசி ஒர்க்குங்கிறப்போ ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஏதாவது மாட்டிருச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஒர்க்குமே வந்து ஸ்பாயில் ஆயிடும். தென் இந்த சில்க் த்ரெட்டுமே வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நம்மளோட ஃபினிஷிங்கை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ரொம்ப கவனமாக இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸ்லையே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லா கேப்லேயுமே நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு தான் முடிக்க போகிறோம். சென்டரில் மட்டும் பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் மூணு இது இருக்குது இல்லையா, பெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து பேபி பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம தம்ப்லைனில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்களோ சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் அதில் இந்த இதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே அதில் இருக்க மாதிரி அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து நீங்களும் ஆரி கற்றுக்கோங்க. யாராச்சும் பிகினர் ஸ்டேஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆரி ஒர்க் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும்
இல்லை ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கூட மெசேஜ் பண்ணலாம். ஸோ சென்டர் பார்ட்டை வந்து நம்ம 2ஆக பிரித்து 2 சைட்லேயுமா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயே நம்ம போட போகிறோம். அண்ட் சைடில் உள்ள பெட்டல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ இதே மாதிரி செப்பரேட்டாக பிரிக்க மாட்டோம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனை ரொம்பவே நல்ல லுக் கொடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒர்க்கு தான், பட் உங்களுக்கு லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சுன்னு அந்த டிசைன். இப்போ சென்டர் பார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்புறமா இப்போ ரைட் சைடில் பாருங்கள், அந்த கிராஸ் ஷேப்லேயே நம்ம கரெக்டாக அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். எந்தெந்த இடத்துல வந்து ஸ்பீட் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல வந்து நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையிடையே நிறைய டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். அண்ட் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி தான் மீதி இருக்க எல்லா பெட்டல்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லா கேப்லேயுமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே வந்து பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு எனர்ஜியை தரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். தென் நம்ம சீக்கிரமே வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். 800 சம்திங் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அது முடியும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக வேண்டியே நான் இன்னும் வீடியோஸ் வந்து அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா வீடியோ இருக்கும்னு தான் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை தரணும். ஓகே, டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். சேம் டிசைனை நம்ம வந்து அப்படியே பண்ணியிருக்கோம், எந்த சேஞ்சஸுமே பண்ணல. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கமெண்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு போங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.